வணக்கங்க. நான் உங்க சமையல்காரர் பொண்ணு. இன்னைக்கு நம்ம சமையல்காரர் பொண்ணுல பார்க்க போறது ரொம்ப சூப்பரான முட்டை குருமா. ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுல 1 டீஸ்பூனுக்கு கசகசை எடுத்துங்க. ஒரு அரை மணி நேரம் தண்ணியில ஊற வச்சிருக்கேன். இதுல 1 டீஸ்பூனுக்கு சோம்பு, ஒரு பட்டை எடுத்து வச்சிருக்கேன். இதுல 3 டேபிள் ஸ்பூனுக்கு துருவன தேங்காய் இருக்கு. இதுல ஒரு 5 முந்திரி எடுத்து வச்சிருக்கேன். இதை பத்தி கொஞ்சமா தண்ணி விட்டுங்க. மிக்சியில் நல்லா மையாட்ட அரைச்சு எடுத்துக்கலாம். முட்டையை வேக வச்சுங்க, தோலை உரிச்சு வச்சுருக்கேன். இதை ஃபஸ்ட்டு மேலே ஒரு ப்ளஸ் சிம்பிள் மாதிரி சின்னதாக கட் பண்ணி விட்டுறலாம். அதுக்கப்புறம் 4 சைட்லேயும் கொஞ்சமாக சின்னதாக அறுத்து விட்டுறலாம். அப்போ தான் மசாலாலாம் முட்டைக்குள்ளே நல்லா இறங்குங்க. அடுப்பில் பாத்திரம் வச்சுட்டேங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூனுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். இதில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இதை கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுறலாம். கட் பண்ணி வச்சுக்கிற முட்டையெல்லாம் இதில் போட்டுடலாங்க. அடுப்பு கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கலாங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயிலேயே இந்த முட்டையெல்லாம் நல்லா வணங்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா முட்டையோட எல்லா சைடும் இந்த மாதிரி ரோஸ்ட் ஆகிருக்கணும். இப்போ முட்டையெல்லாம் எடுத்துடலாம். இதில் ஒரு அன்னாச்சி பூ போட்டுக்கலாம், 2 ஏலக்காங்க, 3 கிராம்பு, 1 டீஸ்பூனுக்கு கல்பாசி போட்டுக்கலாம். இது நல்லா எண்ணெயில் பொரியட்டும். இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம், 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இதில் ஒரு பெரிய வெங்காயம் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வணங்கட்டுங்க. வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. இதில் 1 டீஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாங்க. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா எண்ணெயில் வணங்கணும். இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளி கொஞ்சம் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன், இதையும் போட்டு நல்லா வணக்கிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா குழஞ்சி வணங்கிருச்சு. இதில் 1 டேபிள் ஸ்பூனுக்கு மல்லித்தூள் போட்டுக்கலாம், 1 டீஸ்பூனுக்கு கரம் மசாலா தூள் போட்டுக்கலாங்க, 1 டீஸ்பூனுக்கு மிளகாத்தூள். குருமாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுறலாங்க. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் முந்திரி பேஸ்ட்டை ஊற்றிக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு இது நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வேகணுங்க. இப்போ இந்த குருமாவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாங்க. உப்பு காரம் கரெக்டாக தான் செக் பண்ணிக்கலாம். இதை மூடி போட்டு வச்சிடலாங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். 10 நிமிஷமாக இந்த குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க. அடுப்பு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். நம்ம எண்ணெயில் பொரிச்சு வச்சுருக்கோங்களா முட்டை, அதை உள்ளே போட்டுடலாம். இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த குருமா நல்லா கொதிக்கட்டுங்க. ஒரு 5 நிமிஷமாக இந்த குருமா நல்லா கொதிச்சிருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. இவ்வளோதாங்க. அப்படியே கமகமன்னு சூப்பரான முட்டை குருமா ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பாடு, சப்பாத்தி, பரோட்டாக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த குருமாவை செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சமையல்காரர் பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்னொரு சூப்பரான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூங்க.